சிங்கம் மற்றும் புலி இருவருமே பூமியில் வாழும் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த மிருகங்களில் ஒன்றாகும். இவற்றில் எது மிகவும் வலிமையானது என்ற கேள்வி மிகவும் சுவாரஸ்யமானது. இதற்காக நமது சிங்கத்தின் சக்தி, புலியின் பலம் ஆகியவற்றை தனித்தனியாக ஆராய்வோம். சிங்கம் உலகின் வனப்பகுதிகளில், குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் வாழ்கிறது. வனத்தின் ராஜா என்று கருதப்படும். இது பெரும்பாலும் கூட்டமாக வாழ்வது. சிறப்பு புலி தன்னிச்சையான வேட்டையாடும் மிருகம். இது ஆசியாவில், குறிப்பாக இந்தியா, வங்கதேசம், சைபீரியா போன்ற பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. புலியின் தனித்தன்மை தனியாகவே தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் திறன். சிங்கத்தின் உடல் அமைப்பு மற்றும் சக்தி. ஆண் சிங்கங்கள் 10 அடி வரை நீளமுடன் 180 கிலோ எடையுடன் இருக்கின்றன. சிங்கம் உடல்நலம் மற்றும் மனப்பக்குவத்தில் தன்னுடைய 4 கால்களைக் கொண்டு வேகமாக செல்கிறது. இவை 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். சிங்கங்கள் கூட்டமாகவே வேட்டையாடும் குணமுடையவை. இதனால் பெரிய வேட்டைகளை எளிதாக அடக்கிவிட முடிகிறது. சிங்கம் பிரைட்டில் பெண்கள் வேட்டையாடும்போது ஆண் சிங்கம் குழுவை காப்பாற்றும். இதனாலே அது வனத்தின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. பெரிய முதுகலான உடல் மற்றும் அடர்த்தியான கருப்புரை தனக்கு சிறப்பு சேர்க்கின்றன. புலியின் உடல் அமைப்பு மற்றும் சக்தி. புலிகள் சுமார் 12 அடி நீளத்துடன் 300 கிலோ எடையுடன் காணப்படுகின்றன. இதில் பெண் புலிகள் சிறியதாக இருந்தாலும் ஆண் புலிகள் அதிக எடையுடன் இருக்கின்றன. புலி மிகவும் சக்தி வாய்ந்த தோள்கள், விரல்கள் மற்றும் கடிவாளம் கொண்டவை. தனிப்பட்ட வேட்டையாடும் முறை புலிக்கு மிகவும் பயன்மிக்கது. புலிகளின் திடமான உடல் அமைப்பு அதிகமான தட்பவெப்ப மண்டலங்களில் இருப்பதற்கு அனுகூலமாக இருக்கிறது. புலி ஒற்றையாகவே தனது வேட்டையாடும் திறனை கையாளக்கூடியது. இது தனது வேட்டையை நோக்கி மெதுவாக சென்று மிகப்பெரிய திடீர் தாக்குதலை கொடுக்கும். புலி தன்னந்தனியாகச் செயல்படும் மிக அதிக வேகமும் நுட்பமான பலத்தையும் கொண்டிருக்கிறது. புலி புறவழியாக அதிக எடை கொண்டுள்ளது. அதன் வலிமையான தோள்கள் மற்றும் மூர்க்கமான அடிகள் மிக பெரும் தாக்கத்தை கொடுக்கின்றன. புலி தனது வேட்டையை அட்டகாசமாக அடக்கவல்லது. சிங்கத்தின் குழு ஆதிக்கம் வலுவாக இருப்பதால் பெரும்பாலான சமயங்களில் கூட்டமாகவே செயல்படுகிறது. வரலாற்று அடிப்படையில் புலிகள் உடல்நிலையில் சிறந்தவை என்றாலும் சிங்கத்தின் கூட்டத்தில் நடக்கும் போராட்டங்களில் கூடுதல் ஆதிக்கத்தை பெறுகின்றன. சிங்கத்தின் அடக்க முடியாத மனப்பக்குவம் மற்றும் கூட்டத்தின் உதவி வழிவகுக்கும். சிங்கம் மனப்பக்குவத்தில் பலம், தன்னம்பிக்கையுடன் இருப்பதால் அதிகப்படியான அளவில் பிரைட்களுடன் போராட்டத்தில் வெற்றிக்காக அமைந்துள்ளது. புலியின் பெருமளவான உடல் மற்றும் தனித்துவமான பயிற்சி மிகவும் சக்தி வாய்ந்தது. அதன் மிகப்பெரும் ஆற்றலும் சண்டையில் உதவக்கூடும். யாரேனும் முடிவுக்குச் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனித்துவமான குணங்கள் உள்ளன. சிங்கம் குழு நம்பிக்கையுடன் செயல்படும்போது புலி தனிநபர் வீரத்துடன் செயல்படுகிறது. இருவரும் வனத்தின் காட்சி வடிவங்களில் சிறப்பானவர்கள். யார் அதிக சக்தி வாய்ந்தது என்பது சூழ்நிலையின் அடிப்படையில் மாறுபடக்கூடும்.